ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜூனில் ஃபஸ்ட்டு ரிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாலிட்டியில் 15 மார்க் இருக்குது. அப்போ நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பாலிட்டியில் எங்கெல்லாம் படிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏதாவது விட்டுருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அட்டவணைகள், பகுதிகள் இது ரெண்டும் படிக்கணும். ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமின்னு யூடியூப் சேனலில் ஒரு சேனல் உண்டு. அதில் ஷார்ட்கட் போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த பகுதிகள் அப்படின்னு போட்டு சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமின்னு போட்டாலே உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் வந்துடும். இதில் பகுதிகளில் லாங்குவேஜஸ் இருக்கும். அதில் டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் ஜெஸ்வர் டீச்சிங்னு இன்னொன்று இருக்கும். அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட்கட் பார்த்துட்டு அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் படிக்கணும். ஆர்டிக்கல்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். இதில் 1லேருந்து 400 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் நமக்கு இருக்குது. அதில் 100 ஆர்டிக்கலாக பிரித்து குருநாத் சார் போட்டிருப்பாங்க. அவங்களோட வீடியோஸ் பார்த்துக்கோங்க. பாலிட்டி குருநாத் ஐஏஎஸ் அகாடமின்னு போட்டாலே உங்களுக்கு வரிசையாக அந்த எல்லா வீடியோஸுமே வந்துடும். ஆர்டிகல்ஸ் முடித்ததுக்கு அப்புறமா முக்கியமான வழக்குகள், அப்புறம் கமிட்டி, கமிஷன், முக்கிய சட்ட திருத்தங்கள், அதுக்கப்புறம் பாக்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதாவது பாக்ஸ்னால் அந்த இதிலே வர பாக்ஸ் டைப் கொஷின்ஸ் இருக்கும்ல, அதில் உள்ள கொஷின்ஸ் தனியாக எடுத்து ஒரு வீடியோவை போட்டிருப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கடைசியாக கோட் ரிவிஷன் பார்த்துருங்க. கோட் ரிவிஷன் அதுக்கப்புறம் பாலிட்டி ரோஸ்ட்னு இருக்கும். இது ரெண்டையும் பார்த்துருங்க. இதில் இல்லாத பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு தனியாக இப்போ வீடியோ ரீசெண்டாக போட்டிருப்பாங்க. அந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. போன குரூப் 2A எக்ஸாமுக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இந்த 3 வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் ரிவிஷனுக்கு வீடியோஸ் போடுவாங்கள்ல, அப்போ நீங்களே ரிவைஸ் பண்ணிடுவீங்க. உங்களோட மைண்ட்லேருந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுவீங்க. இதில் ஏதாவது மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் சேர்த்து படிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ்க்கு எங்கெல்லாம் படிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோ, அதுக்கப்புறம் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வீடியோ இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.